கோவையில் மதம் மாறச் சொல்லி அடித்து துன்புறுத்தியதோடு நாயை கடிக்கவிட்டு சித்திரவதை செய்ததாக இளைஞர் ஒருவர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கோவை மருதமலையைச் சேர்ந்த பட்டதாரி இளைஞர் மனோஜ்குமாருக்கு வேலை தருவதாக கூறி அழைத்துச் சென்ற நல்லாம்பாளையத்தைச் சேர்ந்த வினியா என்பவர் 2 ஆண்டுகளாக தனக்கு சம்பளம் தராமலும் மதம் மாறும்படியும் கொடுமைப்படுத்தியதாகவும் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளார். நாயை விட்டு கடிக்க வைத்ததாகவும் தனது கல்லூரி சான்றிதழ்களை அபகரித்து வைத்திருப்பதோடு தான் திருடியதாக வீடியோ எடுத்து மிரட்டியதாகவும் புகாரில் கூறியுள்ளார். தனது உடைமைகளை மீட்கவும் சம்பளத்தை பெற்றுத்தரவும் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும் புகாரில் வலியுறுத்தியுள்ளார். ஒரு மாதம் 2 மாதம் 1.5 மாதம் நீ வேலை வாங்கி வச்சுட்டு சம்பளம் கேட்டதுக்கு நீ மதம் மாறினா தான் உனக்கு சம்பளம் தருவேன், இல்லைன்னா தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடின்னு அடிச்சு நீ ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. அப்புறம் அந்த அடிச்சுட்டு கடைசியில் நீ திருடுனேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்து வச்சுட்டாங்க. அந்த வீடியோ வச்சு பிளாக்மெயில் பண்ணி நீ கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா நீ அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அடிக்கும்போது அவங்க நாய் விட்டு கடிக்க வைக்கிறது, அவங்க கூட யார் யார் வராங்களோ அவங்கள வச்சு அடிக்கிறது, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு என் ஃபோனு, என் பர்சனல் விஷயம் எல்லாத்தையுமே பிடிங்கி வச்சுட்டாங்க. என்னை வீட்டுக்கு கூட அனுப்பிவிடாமல் இது பண்ணிட்டு இருந்தாங்க.